மல்டிகிரெயின் தோசை, அரிசி கொஞ்சம் கூட சேர்க்காம ஹை ப்ரோட்டீன் தோசை. வெயிட் லாஸுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 6லேருந்து 8 மணி நேரம் வரை மிளகாய் சேர்த்து அப்படியே ஊற வச்சிடலாம். இது குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எஸ்பெஷலி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா நல்லா எல்லாமே ஊறி வந்துட்டுருக்கும். இந்த டைமில் லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஹவருக்கு அவளையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கணும். அதுவும் நல்லா தண்ணியில் இழுத்து சீக்கிரம் 1/2 ஹவரில் கூட ஊறிடும். பார்க்கும்போதே நல்லா ஊறி வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கே அது தெரியும், ஊறி வந்தது எல்லாமே தண்ணியில் இழுத்து மேலே வந்துட்டுருக்கும். ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய் போடுறவங்க போடலாம், அது ஆப்ஷனல் தான். சீரகம், உப்பு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சீரகம் இதெல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்காக போடுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. தோசை பெட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். இது ஒரு சூப்பரான மல்டிகிரெயின் ப்ரோட்டீன் தோசை தான். உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காது. இதில் நிறைய பருப்பு இருக்கிறதுனால ப்ரோட்டீன் அதிகம். மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாடிக்கு எனர்ஜியும் கிடைக்கும். வீக்லி 2 தடவை இல்லை 3 தடவை சாப்பிட்டா போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கு சட்னியை தேங்காய் சட்னி, கார சட்னி, பச்சை சட்னி இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் தோசையை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துப்பீங்க நம்புகிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.